சமீபத்தில் வெளியாகி அரங்குகளில் மிகவும் பிரபலமாக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற டிராகன் திரைப்படம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இந்த பகுதியோட பேர் கதையில் கதாபாத்திரம். எந்த ஒரு கதையானாலும், திரைப்படமானாலும், புத்தகமானாலும் அதில் உள்ள லேர்னிங்ஸ் நமக்கு அது மூலமாக என்ன கிடைச்சிதுன்றதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். தொடர்ந்து இதில் பல பகுதியெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் என்ற தமிழ் திரைப்படம். இதை எழுதி இயக்கியிருக்கிறவர் திரு அஸ்வத் மாரிமுத்து. லீட் ரோலில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிறாரு. அதை தாண்டி பிரபலங்களான கௌதம் வாசுதேவ் மேனன் ஆகட்டும், மிஸ்கினாக இருக்கட்டும், கே சவிக்குமார் ஆகட்டும், மற்றும் பல பிரபலங்கள், ஹீரோயின்ஸு, சுகர் டால்ஸ் மாதிரி நல்ல பிரமாதமாக பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு 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 குடும்ப காமெடி திரைப்படமாக, ட்ராமாவாக இதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம லேர்னிங்ஸுக்கு வருவோம். இதில் ஏற்கனவே நம்ம போன இந்த பகுதியில் போன தடவை நம்ம என்ன திரைப்படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டு, திருமாணிக்கம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்குள்ளான வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு காமன் மேன் அது முன்னோரக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதில் நமக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பொது புத்தியாக கற்பிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும், இதை விட்டுறக்கூடாது, இந்த தப்பெல்லாம் திருத்திக்கலாம், கொன்னால் பாவம் தின்னா போச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நம்மளே ஒரு இளைய சமுதாயத்தை குழப்பி அதில் என்ன ஒரு தெளிவு கிடைக்காம கடைசியில் அந்த லேண்ட் ஆகிறத வச்சு தான் அது கரெக்டாக தப்பான்றதை முடிவு பண்ணுறாங்க. நான் லேண்ட் ஆகிறதுன்னு சொல்கிறது அவங்க வெற்றியாளராக இருந்தால் தப்புகள்லாம் மறைக்கப்படுது, தோல்வியாளராக இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா தப்பும் இவன் செஞ்சான், அதனால தான் இவன் பாதிக்கப்பட்டான்ற நிலைமையில் அவன் மேலே பழி போடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்குது. மற்றவங்களோட தோல்வியை பார்த்து நம்ம ரசிக்கக்கூடாது. மற்றவங்களோட தோல்வி நமக்கு வெற்றியின் படிக்கட்டு அல்ல. நம்மளோட வெற்றி சரியான திசையில், அதாவது நான் ஏற்கனவே பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. மற்றவங்கள அது பாதிக்காத அளவு, நம்ம செயல் மற்றவங்கள பாதிக்காத வரையில் சரி தப்புன்றது எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை பாதை தெளிவாக நம்ம போயிட்டுருக்கும்போது வாய்ப்புகள் தேடி வரும். அதில் மற்றவங்க பாதிக்காத அளவுக்கு நம்ம சரியாக இருந்தோன்னா நம்ம எதிர்காலமும் சரியாக இருக்கும். மற்றபடி சின்ன வயசுலேருந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸு, அப்கமிங் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கற்பிச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் தாண்டி அதை உடச்சி ஒரு வழியை இந்த படம் கொடுக்குறதா நான் நம்புகிறேன். கட்டாயமாக இதெல்லாம் இளைய சமுதாயங்கள் இப்போ உள்ள மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி இயல்பாகவே சில லேகு ரொம்ப இழுவையாக சில பகுதிகளில் இருக்குது. அதை பற்றியான பேச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி ஓவராலாக லேர்னிங்ஸுக்கு இந்த படத்தை தாராளமாகவே 2-3 தடவை பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு பகிருங்க. நல்ல படங்களை குடும்பத்தோடு பாருங்கள். நன்றி, வணக்கம்.